வணக்கம் நண்பர்களே. மஞ்சுமல் பாய்ஸ் இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு இளையராஜா அவர்கள். ஸோ இதுக்கு முன்னாடி கூலி படத்துக்கும், ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்பிபி அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சு இந்த மாதிரி சமூகத்துல நிறைய நெகட்டிவான கருத்துகள் வெளிவர காரணமா இருந்துச்சு இந்த மாதிரி நோட்டீஸ்னால. ஸோ மஞ்சுமல் பாய்ஸுக்கும் இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ என்ன ரீசன் அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய மோட்டிவேஷனாக இருக்கிறது எனக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு நம்புறேன். மஞ்சுமல் பாய்ஸ் பிப்ரவரி மாதம் தான் வெளிவந்தது. ஸோ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா போன்ற மொழிகளில் வெளிவந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய படம் சோசியல் மீடியாவில். அண்ட் மஞ்சுமல் பாய்ஸ் கிரியேட் பண்ணின ஒரு பூம் தான். கிட்டத்தட்ட வெறும் 5 கோடி பட்ஜெட்ல 200 கோடிகளுக்கு மேல வசூலிச்சிருக்கு. அதனுடைய growth எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, சாதாரண ஒரு சிட்டெரும்பு மலையை ஏறி நான் வெற்றி பெற்றேன் அப்படின்ற மாதிரி தான். ஒரு 5 கோடியில இருந்து 200 கோடி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெற்றி கலெக்ஷனோட தொடங்கிய அந்த படம் பயங்கர ஹிட்னே சொல்லலாம். ஒரு கேரளா பாய்ஸ் ஸோ கோவாவை சுத்தி பார்க்கலான்னு பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோவா போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் கொடைக்கானலுக்கு வந்து ஸோ அங்க சுத்தி பார்க்கும் பொழுது அவங்களுடைய அந்த குணா குகைக்கு ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருக்குன்னா அதுல போயிட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக போற ஒரு நபர் தவறி விழுந்துடுறாரு. ஸோ அதுல அவரை எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றதான் இந்த படத்துடைய கரு. ஸோ ஆரம்பத்துல இருந்து எண்டு வரலையுமே, அதாவது ஃபர்ஸ்ட் அந்த மூவி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு டைட்டில் கார்டா அந்த படத்துக்கு இளையராஜா அவர்களுடைய குணா படத்துல வரக்கூடிய கண்மணி அன்போடு காதலன் அந்த டைட்டில் போடுறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த படத்துக்கு எண்டும் பாத்தீங்கன்னா அந்த பையனை, அதாவது ஒரு காதல் ரசத்துல உறிஞ்சி எடுத்து முழுகிய அந்த பாடல் குணா வந்து தன்னுடைய ஆப்பனன் காதலிக்காக பாடின பாடல். இந்த படத்துல பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒரு ஃப்ரெண்டு காப்பாத்தின பிறகு அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நண்பனை காப்பாத்தின பாடலா மாறிடுச்சு, கண்மணி அன்போட காதலன். ஸோ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் இது மூலமா மிகப்பெரிய ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். மற்ற ஸ்டேட்டை தாண்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு ஹிட் படம்னாக்க, அதுவும் தமிழ் ரசிகர்களா அதிக தூக்கி கொண்டாடின ஒரு படம்னா மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ இன்றளவும் பாத்தீங்கன்னா ஓடிடியில வந்துட்டு இருக்கு. சில பிரச்சனைகளால தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சது நியாயமா அல்லது அநாகரிகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு தன்னுடைய வக்கீல் சரவணன் வச்சு மஞ்சுமல் பாய்ஸுக்கு ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஸோ அவங்களுமே பதிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாடல் வந்து காப்பிரைட்ஸை நாங்கள் வாங்கிட்டு தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வெவ்வேறு நிறுவனம் வந்து இந்த பாடலுக்கான பதிவு வச்சிருக்காங்க. ஸோ காப்பிரைட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் தனிப்பட்ட முறையில் பிரமீடு அண்ட் ஸ்ரீ சக்தி சர்வீஸ் போன்ற நிறுவனத்துலாம் முறையா வாங்கிட்டு தான் இந்த பாடலை பயன்படுத்தி இந்த படத்தை வெளியிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் இருக்காங்க. ஸோ இதன் மீது மறுபடியும் மேல்முறையீடு போயிருக்காங்க இளையராஜா சாரோடைய சார்பா அவருடைய வக்கீல் சரவணன் அவர்கள். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறாங்க. என்னடா இது, கூலி வேலை செய்ய வரவங்க ஒரு கட்டிட மேஸ்திரி கட்டுறாருனாக்கா அந்த கட்டடம் அவருக்கா சொந்தமாயிடும். அந்த கட்டி முடிச்ச உடனே அன்னன்னைக்கு கூலி வாங்கிட்டு தானே போறாரு, மறுபடியும் எப்படி ஒரு உரிமை கொண்டாடலாம் அந்த கட்டிடத்தின் மீது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் விவாதம் வைக்கிறாங்க. பட் அதுக்கு இது ரைட்டான ஒரு எடுத்துக்காட்டா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அவங்க சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணதை நம்ம சொல்ல வரோம். ஏன்னாக்க இசை அது ஒரு இனோவேட்டிவா ஒரு மைண்ட் தாட். எப்பயுமே ஒரு 5 நிமிஷம் நம்ம என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் இன்னைக்கு நிறைய கமெண்ட்டும் அதே மாதிரி பார்க்க முடியுது. அடுத்தடுத்து இளையராஜா சாருடைய பாடல்கள் கேட்க முடியாத யாரும் இருக்கவே முடியாது. ஸோ அன்ற நாள் கடக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா இளையராஜா சார் பேசும்போது கேட்க முடியாத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அவருடைய பேச்சு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவருடைய பாடலுக்குன்னு ஒரு தனித்துவமான இருக்குன்னா கண்டிப்பா அவருக்கும் ஒரு தனித்துவமான மனிதர். கண்டிப்பா அவருடைய உரிமை, அவருடைய இன்னோவேட்டிவ் தாட்டும், ஸோ அவரால் உருவாக்கப்பட்ட பாடலுக்கு அவருக்கும் அந்த மேக்கிங் கண்டென்ட் பதிவு அவர்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1956 உருவாக்கப்பட்ட இந்த காப்பிரைட்ஸ், அதாவது பதிப்புரிமை சட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2012 மறுபடியும் மறு உருவாக்கப்பட்டது. மறு உருவாக்கம்னாக்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய சினிமாக்கள் ஆகட்டும் அண்ட் யூடியூப்ஸ்ல ஆகட்டும் அந்த வீடியோஸை அல்ல அந்த மியூசிக்ஸை கண்டென்ட்டை நம்ம பயன்படுத்தணும்னா கண்டிப்பா அவங்க உரிமைகள் வாங்கணும், காப்பிரைட்ஸ் கிளைம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம சாதாரண
ஒரு பாடலே யூடியூப்ல மற்றனுடைய வீடியோஸை நம்ம கட் பண்ணி இதில் பேஸ் பண்ணாலே கண்டிப்பாக காப்பி ரைட்ஸ் கொடுக்குறாங்க. மறுபடியும் நம்ம அந்த வீடியோவே ஒரு 3 டைம்ஸ் மேலே அந்த காப்பி ரைட்ஸ் விழுந்துச்சுன்னா, ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம அந்த சேனலே பயன்படுத்த முடியாது. ஸோ சாதாரண இந்த யூடியூப் வீடியோ ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை உருவாக்குறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு வருஷம் கூட எடுத்துக்கலாம். ஆனா அந்த இந்த வீடியோ யூடியூப்ல போடுற வீடியோ ஒரு நாள் பார்க்குறோம், அதுக்கப்புறம் மறந்து போயிடுறோம். ஆனா அவருடைய பாடல் 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட குணா படத்துல அந்த பாடல் இன்றளவும் ஒரு வைப் ஆகுறாங்க. அந்த பாட்டை கேட்டு மனசு அமைதியாகுதுன்னா, ஸோ அவருக்கு என்ன மாதிரி கட்ஸ் இருக்கணும், ஸோ அந்த பாடலுக்கு என்ன மாதிரியான அழுத்தம் அண்ட் ஈர்ப்புகள் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் எல்லாருடைய உதாரணத்தையும் கொடுத்துட முடியாது. ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அதுக்கு ஏற்ற மாதிரியான உதாரணத்தை தான் கொடுக்கணும். ஏன்னா ரசிகர்கள் நிறைய கமெண்ட்டை பார்க்க முடியுது, படிக்க முடியுது. ஸோ நிறைய பாசிட்டிவாகவும் சொல்றாங்க, நிறைய நெகட்டிவாகவும் சொல்றாங்க. பட் கண்டிப்பா மஞ்சுமல் பாய்ஸ் அவர்களுக்கு தேவையான ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்கணும். அவர்கள்ட்டையும் போதுமான உரிமையும் அந்த அனுமதியும் பெற்று அந்த பாடலா பயன்படுத்தி இருக்கணும். ஸோ இது எப்படி போகும் அப்படின்றத அடுத்த கட்ட நகர்வுல தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அவர்கள் கண்டிப்பா அவருடைய அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா அந்த பாடல் எண்டிங்ல போடும்பொழுது தமிழ் ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் தான் அதுல விசில் அடிச்சு கொண்டாடின அந்த மொமெண்ட்டு. ஸோ இவருக்கும் ஏன்னா நிறைய இளையராஜாவுடைய பாடல்களால நிறைய படங்கள் தமிழ்நாட்டில் ஓடினது உண்டு. அன்னக்கிளியில இருந்து ஸோ கடைசியா போட்ட படங்கள் வரலையுமே நிறைய அவர் பாடல்களாக ஹிட் அடிச்சதுன்னே சொல்லலாம். பட் அவர் பர்சனலா ஆட்டிடியூடு தாண்டி அவருடைய பாடல்களா நிறைய ரசிகர்கள் கவர்ந்தவர். அதற்கான ஒரு ஈடு மரியாதை நம்ம அவர்கள் செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.